இன்றைக்கி பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். அரை பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க நீளமாக. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையும் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கூடயே அரை பல்லாரி வெங்காயத்துக்கும் கம்மியாக வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே 2 வத்தல் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் இது கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அப்படி கிண்டிக்கலாம். பீட்ரூட்டை போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த பீட்ரூட் வந்து ஒரு பாதி வேக்காடு நல்லா வேகட்டும். வெந்த பழம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட் வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை நம்ம இந்த பீட்ரூட் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாதம் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டு சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.